ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரியல் லைஃப் லவ் இன்சிடென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானை தூக்கி ஆல்ல போட்டுருங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ லவ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஸோ அம்பியா, அமராவதி, ரோமியோ, ஜூலியட் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ இருக்க வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போலாம் லவ் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு செம்மையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் ஒரு செம்மையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படி என்னடா நடந்தது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு செம்மையான சூப்பரான ஒரு லவ் ஜோடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பீகாரை சேர்ந்தவர். போல்நாத் அப்படிங்கிறது தான் இவரோட பேர். ஓகேங்களா? இவர் பார்த்தீங்கன்னா பீகாரை சேர்ந்தவர். ஓகேங்களா? இவரோட மனைவி பத்மராணி அப்படிங்கிறவங்க 1990ஆம் காலகட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இறந்துடுறாங்க. இறந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுறாரு. லவ்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி சில பல காரணங்களால் இவங்க இறந்துடுறாங்க. ஓகேங்களா? உடல்நிலை சரியில்லாத காலத்தினால ஸோ இவங்க காலமாயிடுறாங்க. காலகட்டத்தில் 1990ஆம் காலகட்டத்தில் இறந்துடுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட அஸ்தியை கரைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட அஸ்தியை அவங்க வீட்டுக்கு பக்கத்தில், அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பானையில் கட்டி அதை பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிளையில் கட்டி வச்சிடறாரு. ஓகேங்களா? தினமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கடியில் போய் உட்கார்றது, அந்த அந்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பானைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்தி குச்சி பற்றி காமிக்கிறது, டெய்லியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பத்தி குச்சி காட்டுறது, டெய்லி பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கு முன்னாடி போய் நின்று பற்றி குச்சி காட்டுறது, ஸோ அதை வழிபடுறது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் சொல்கிறாரு, நான் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட சமாதியும், அதாவது என்னோட சாம்பலையும், ஓகேங்களா, என்னோட சாம்பலையும் இந்த இவரோட சாம்பலோட சேர்த்து ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கரைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இது இவரோட கடைசி ஆசையாக சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இவர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இறக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இதே மாதிரி தொடர்ச்சியாக வழிபட்டுட்டு வந்துருக்கும்போது இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இதை கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இது 2022ஆம் காலகட்டம் ஜூன் மாதம் 24ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா, இவரும் பார்த்தீங்கன்னா உயிர் இழந்துடுறாரு. ஓகேங்களா? அதாவது இவரும் இறந்துடுறாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 2022ஆம் காலகட்டம் ஜூன் 24ஆம் தேதி இவரும் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. இறந்த உடனே பார்த்தீங்கன்னா, இவர் சொன்ன மாதிரி செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால், இவர் சொன்னதை கண்டிப்பாக இவங்க செய்யவே இல்லை. கடைசி ஆசையாக இவர் ஒரு விஷயத்த சொன்னார்ல, அதை நிறைவேற்றவே இல்லை. இவரோட மருமகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மகள் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இவரோட மருமகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ அதே மரத்தில் இவரோட அஸ்தி இருக்குல்ல, இவரோட அஸ்தியை கொண்டு போய் அவங்களோட ஒய்ஃபோட அஸ்தியோட கலந்து அதே மரத்தில் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி வழிபட்டுக்கிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரூ லவ்ஸ்லாம் உண்மையாலும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் ஸோ ரொம்ப ஹர்ட் டச்சிங்காக இருக்குது. ஓகேங்களா? இப்போ லவ் அப்படிங்கிற பேரை சொல்லி லஸ்ட்டுக்காக பழகிற காலகட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகேங்களா? இன்னும் நம்ம சேனலில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட நான் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இது உங்கள் விகே டிட்ஸ். நான் உங்கள் விகே. டாடா பை பை கைஸ்.